பிகினர்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ எக்ஸல் பற்றி எனக்கு தெரியணும், ஒரு பேசிக் லெவலில் நான் தெரிஞ்சுக்கணும், அதே சமயம் ஒரு ரீகால் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா என்ன? இது ஒரு மைக்ரோசாஃப்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப், ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இப்போ வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வேர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு கான்செப்ட். இப்போ எக்ஸல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம எக்ஸல் தான் பார்க்க போகிறோம். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி. ஓகேவா? அதாவது டேட்டானா ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். தென் அதுக்கு தேவையான அனலைஸ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம எக்ஸலில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி அண்ட் ஸ்டோரேஜ். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அதில். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கால்குலேஷன்ஸ். சின்ன சின்ன கால்குலேஷன்ஸை நம்ம அதில் பண்ணலாம். ஓகேங்களா? சின்ன கால்குலேஷன் இல்லை, எவ்வளோ வேணாலும் பெருசாக பண்ணலாம். பட் நம்ம இப்போ பிகினர்ஸ்க்காக நம்ம போடுறதுனால நம்ம கொஞ்சம் ஃபார்முலாஸ் ரொம்ப இன்டெப்த்தாக போகிறதில்ல. ஒரு பேசிக்கான ஃபார்முலா இதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஃபார்முலாஸு, கால்குலேஷன்ஸை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை வந்து சார்ட் பண்ணுறது, அதை வந்து ஃபில்டர் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நம்ம இதில் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா சார்ட் க்ரியேட் பண்ணலாம். ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேட்டானா ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? அந்த டேபிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார் சார்ட்டு, பை சார்ட், அந்த மாதிரி சார்ட்டெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ரெக்கார்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது பெரிய பெரிய ஃபைலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறத விட இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் இதை நம்ம தேடும் போதும் நம்ம மெயின்டைன் பண்ணும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து ஒரு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி உள்ளதை கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஒரு சின்ன செக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக அங்கே இன்கம், எக்ஸ்பென்ஸ், ப்ராஃபிட், லாஸ்லாம் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அந்த மாதிரி அக்கௌண்டிங் ஃபீல்டுலேயும் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட்டிங் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டு அந்த டேபிளுக்கு நமக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒரு டேட்டா வந்து இந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ்லாம் இப்படி இருக்கணும், இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் இப்போது நார்மலாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டனில், ஓகேங்களா, ஸ்டார்ட் விண்டோவோட ஸ்டார்ட் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு எக்ஸல் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த எக்ஸல்குள்ளே போனீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த பிளாங்க் ஒர்க் புக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிளாங்க் ஒர்க் புக்கு நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் பார்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த 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 இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், புக் 2 அப்படின்ருக்கு, சாஃப்ட்வேர் வந்து எக்ஸல் அப்படின்ருக்கு. இங்கே வந்து புக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஒர்க் புக். ஓகேங்களா? இது ஃபுல்லாக என்னது, ஒர்க் புக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் பண்ணுறது, மினிமைஸ், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் எதாவது தேவைன்னா சர்ச் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல், தென் பார்த்திங்க அப்படின்னா ஹோம், இன்சர்ட், ட்ரா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெனு. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், மெனு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றையும் நம்ம கிளிக் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே வரும், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் வரும். நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா இதில் தேவையான ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கீழே வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் ரிப்பன் பார்னு பேர். ஓகேவா? ரிப்பன் பார் இங்கே ஷோ ஆகிட்டுருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து இப்போ A1 அப்படின்னு காட்டுதில்ல இந்த இடத்துல, ஓகேவா, டாப்பில். இது வந்து செல்லோட நேமை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லோட நேம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இப்போ நான் கிளிக் பண்ணால் தெரியுதா? ஓகேவா? காலம், ரோ. அதாவது அந்த ஏரியா ஒர்க் ஸ்பேஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கோம். அப்புறம் ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டிருக்கோம். அப்படி பார்த்தா நமக்கு எப்படி கிடைக்குது? ஒரு டேபிள் ஃபார்மேட் கிடைக்குதா? ஒரு டேபிள் ஃபார்மேட் கிடைச்சிருக்கா? தெரியுதா? நான் ஜூம் பண்ணுறேன் இல்லையா? இந்த ஏரியா. ஓகே, இதுதான் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஆ, இந்த ஒர்க் புக் பார்த்தீங்கன்னா கீழே ஷீட் 1 அப்படின்னு காமிக்கும். ஒரு ஷீட் இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு நிறைய என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஷீட் நிறைய இன்சர்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? புக் 1, புக் 2, புக் 3 அப்படின்னு நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். அது நம்ம டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணும்போது அதுக்கு நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கு இருக்குது. ஓகேவா? வெர்டிகலாக ஸ்க்ரோல் பண்ணலாம், ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே பாருங்க, எல்லாமே ஒரே சைஸில் அழகாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வெர்டிக்கலாக இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் வந்து காலம். சரி, அப்போ இப்படி போகுது இல்லையா ஹரிசாண்டலா, இதுக்கு பேர் ரோ. ஓகேவா? சரி, பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த ரோ ஆரம்பிக்கும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னு நம்பரில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு ரோவுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் எப்படி இருக்குன்னா நம்பரில் இருக்குது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. சரி, அதே மாதிரி காலம் பாருங்கள், காலம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன பண்ணியிருக்காங்கன்னா அல்ஃபபெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏ, பி, சி காலமில் இருக்குது, டி காலம், இ காலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது ஒரு காலமும் ஒரு ரோவும் சேர்ந்தா என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குதா? இந்த பாக்ஸை தான் என்ன சொல்லுவோம்? செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ செல் இருக்குது. இந்த செல்லை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லுக்கு நேராக இருக்கிற காலமோட நேம், அதே மாதிரி அந்த செல்லுக்கு நேராக இருக்கிற ரோ நேம். இதை சொன்னால் என்ன கிடச்சிரும்? நமக்கு அந்த செல்லோட நேம் கிடச்சிரும். இப்போ இந்த செல்லோட நேம் என்ன அப்படின்னா, நேராக இருக்கிற காலம் வந்து இ, அதுக்கு நேராக இருக்கிற ரோ வந்து 4. அப்போ இந்த செல்லுக்கு பேர் என்ன அப்படின்னா E4. அப்படியும் உங்களுக்கு சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, சொல்ல வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே பாருங்கள், இதுதான் நேம் பார். செல்லோட நேமை இங்கே சொல்லும். நம்ம எங்கே கசர் வச்சுருக்கோமோ அந்த பேரை இங்கே சொல்லிகிட்ருக்கோம். ஓகேவா? நம்ம எங்கெங்கே கசரை மாற்றி வைக்கிறோமோ அது என்ன பண்ணுது, அந்த செல்லோட நேம் அங்கே சொல்லிகிட்டு இருக்கும். ஓகேவா? பட் நம்ம அங்கே இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போக போக அந்த செல் நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்குங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு செல் நேம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க தெரியலை அப்படின்னா எக்ஸலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸலை ஓப்பன் பண்ணி நம்ம இதை தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் ஃபஸ்ட்டு செல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் அருண். ஓகேவா? சரி, இது நேமு டைப் ஆகுது. இப்போ ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன், நம்பரும் டைப் ஆகுது. ஸோ எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். நம்பரு, அல்ஃபபெட்டு, ஓகேவா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அதாவது டெசிமல் பாயிண்ட்டு, டேட்டு, டைமு, எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம், எல்லாமே அக்செப்ட் பண்ணணும். பட் இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த டெக்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஓகேவா? எல்லா செல்லுமே அப்படி தான் வரும். நம்பர்ஸ் அடித்தா ரைட் சைடில் வரும், அல்ஃபபெட் அடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். இது ஒரு அலைன்மெண்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. நீ சப்போஸ் அதை மாற்றணும்னா மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு இது வந்து எனக்கு சென்டராக வேணும், இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்குது, இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே போகிறீங்க, இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்குது, எனக்கு இது ஒரு சென்டராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மவுஸில் என்ன பண்ணுங்கள், மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே அப்படியே ட்ராக் பண்ண வேண்டியதான்.
ஓகேவா? எது வரைக்கும் வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அலைன்மெண்ட்டில் சென்டர் கொடுத்தா சென்டர் அலைன்மெண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் நம்பர், நேமு எதுக்கு வேணாலும் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அலைன்மெண்ட் பண்ணும்போது இங்கேயே நீங்கள் என்ன கலரு, ஃபாண்டோட சைஸு இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியும். ஓகே, சரி. இது வந்து இந்த ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷீட்டுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஷீட் 1, ஷீட் 2. நான் சொல்லியிருக்கேன் இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுக்க ஷீட்டை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எத்தனை ஷீட் வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஷீட்டில் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு காலம் இருக்கும், எவ்வளவு ரோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பார் இருக்கா? இந்த லாஸ்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள், போய்கிட்டே இருக்கும். இருக்கா? எவ்வளோ வேணாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதில் ஓகே, இந்த ஷீட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், செல்லு இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? தென் வேறு நீங்கள் ஏரோ மார்க் யூஸ் பண்ணாலே என்ன பண்ணலாம், கர்சரை மூவ் பண்ணிக்கலாம். அப் டவுன் ஏரோ மார்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதில் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணோம்னா அந்த இடத்துல அந்த வேல்யூ நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ, அதாவது அல்ஃபபெட்டோ நம்பரோ என்ன கொடுக்குறீங்களோ அது செட் ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல ராம்குமார்னு அடிக்கணும். நான் ஜஸ்ட்டு ராம்னு மட்டும் அடிச்சிட்டேன். அப்போ நான் திரும்ப போயிட்டு அங்கே குமார்னு அடிக்க போனால் என்ன ஆகும், அந்த ராம் டெலீட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல F2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த செல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ராம் குமார். ஓகேவா? இப்படி அடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு செல்லில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த செல்லில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், F2 கொடுங்க. F2 கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல கர்சர் போய் நிற்கும். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது. நம்ம டைப் பண்ணி முடித்தோன்னா என்ன பண்ணணும், என்ன டைப் பண்ணுவோம், டைப் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம பேசிக்காக எக்ஸலில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? சரி, இப்போ இதில் பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸல் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸல் ஷீட்டில் பாருங்கள், தெரியுதா? இப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட் நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, டோட்டல் ஆவரேஜ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் மாதிரி ஒன்று என்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது ஒன்றும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஏன்னா நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் தான் இங்கே போட போகிறோம். ஒரு டேபிள் இருந்தால் நமக்கு அதை வந்து என்ட்ரி பண்ணி பார்க்குறது ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது ஃபாண்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாருந்தா இங்கே போய் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபாண்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் போயிட்டு கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஃபாண்ட்டை மாற்றிருக்கேன், கொஞ்சம் போல்டாக்குறேன். அப்புறம் கலர் வேணுன்னா கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே இங்கே பண்ண முடியும். ஓகேவா? அது என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ காலமில் ஆக்சுவலி இங்கே நான் கர்சர் வச்சேன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், மேலே நம்ம டைப் பண்ணதை என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் நேம்னு வந்திருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, இது நேம் பாக்ஸ்ன்னு சொன்னோம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், ஃபார்முலா பார்னு வரும். நம்ம இன்னும் ஃபார்முலாலாம் டைப் பண்ண ஆரம்பிக்கலை, பட் ஃபார்முலாலாம் டைப் பண்ணோம்னா இங்கே போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்னு தான் நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தா ஸ்டூடெண்ட் நேம்னு இருக்குது. ஸோ சப்போஸ் நம்ம டைப் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த வித்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, அது ஒன்றும் இல்லை, இந்த மேலே கொண்டு போனீங்கன்னா பாருங்கள், ஒரு சின்ன ப்ளஸ் சிம்பல் மாதிரி இருக்கா, அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை எனக்கு ட்ராக் பண்ண வரல அப்படின்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல வச்சு, இந்த கோட்டில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி அது அலைன் ஆகிடும். ஓகேவா? ஓகே, அல்ஃபபெட்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அதை அலைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா?
சரி. இது ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதெல்லாம் சிம்பிளா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு பார்க்கும்போது ஒரு டேபிள ஒரு நீட்டா, அழகா நம்ம செஞ்சு காட்டலாம். ஓகேவா? சரி. இப்ப நான் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க அலைன்மென்ட் பண்ணி குடுத்துருச்சு. பட் இத வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன்ல. இப்ப அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்களேன், இந்த செல்லுல எப்படி இருக்கு? லெஃப்ட் சைட்ல அலைன்மென்ட்ல இருக்கு. ஓகேவா? இத கூட நம்ம என்ன பண்ணலாம்? சென்டரா கொண்டு வரலாம். ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதில அலைன்மென்ட் இருக்கும் இங்க. அலைன்மென்ட்ல சென்டர்ல வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் சென்டர் அலைன்மென்ட்ல உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப நம்ம இங்க பாருங்க. அட்ஜஸ்ட் பண்ணா கூட அது சென்டர் அலைன்மென்ட்ல இருக்கும். ஓகேவா? சரி. இது சின்ன சின்ன ஃபார்மேட்ஸு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. தென் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த மாரி ஒரு டேபிள் போட்டுடுறீங்க. இந்த டேபிள் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டா அது சிஸ்டம்ல இருக்குமான்னா இருக்காது. இல்லையா? நம்ம கம்ப்யூட்டர்ல அது போய் ஸ்டோர் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? அது கம்ப்யூட்டர்ல இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணி வைக்கணும். எப்படி சேவ் பண்றது? இங்க மேல பாருங்க ஃபைல்னு இருக்கும். இந்த ஃபைல்ல போயிட்டு சேவ். இங்கே ஆப்ஷன் இருக்கு சேவ். ஓகேவா? இந்த சேவ்ல போனீங்கன்னா, ஜஸ்ட்டு சேவ் அப்படியும் குடுக்கலாம். இல்லன்னா இதில திஸ் பிசின்னு இருக்கு பாருங்க. இதில போனீங்கன்னா, உங்களுக்கு எங்க தேவையோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு. இது வந்து நீங்க இதுலலாம் போய் தேட முடியாது அப்படின்னா, கீபோர்டில கண்ட்ரோலையும் எஸ்ஸையும் அடிங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா, சேவ் திஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேவா? தெரியுதா? டயலாக் பாக்ஸு. இதில ஃபைல் நேம் குடுத்துட்டு, லொகேஷன் என்னவோ அத செலக்ட் பண்ணி குடுங்க. அதாவது சேவுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எஸ். ஓகேவா? கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னா, எந்த ஆப் எடுத்தாலும் கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னா சேவ் தான். ஓகேவா? எக்ஸலுக்குன்னு இல்ல. வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாரி எந்த எடுத்தாலுமே கண்ட்ரோல் எஸ் குடுத்தீங்கன்னா சேவ் தான். சரி, இப்ப இதில சூஸ் லொகேஷன் இருக்கு பாருங்க. இந்த சூஸ் லொகேஷன்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் லொகேஷன் டெஸ்க்டாப்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? அதில் போயிட்டு பண்ணுறேன் டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலர் இடத்த எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு சேவ் பண்ணுறது அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். தேடி எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபோல்டரு இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா இருக்குன்னா அந்த இடத்துல சேவ் பண்ணுங்கள். ஃபைல் நேம் கேட்குது புக் 1 அப்படின்னு. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணுறேன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் மாதிரி போட்டிருக்கேன். அதனால் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்னே நான் டைப் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ஃபைல் நேமே ஏனோ தானோன்னு கொடுக்காதீங்க. நீங்கள் எது ரிலேட்டடாக கொடுக்குறீங்களோ அதே நேமுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா தான் சேவ் பண்ணும்போது நம்ம திருப்பி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது ஃபைல் சேவ் பண்ணுறது. இப்போ தான் இது மெமரியில் ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் சேவ் பண்ணாம விட்டீங்கன்னா எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அது நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எடுத்து பார்த்தா இருக்காது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஃபைலை சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப தேவைன்னா அந்த ஓப்பனில் போயிட்டு நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணும்போது ஃபைல்லாம் முடிச்சிட்டிங்க எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப எப்போ தேவைப்படும் போதோ அப்போ ஓப்பனில் போய் எங்கள் ஃபைல் நேம் இருக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ இது வரைக்கும் உள்ளது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது முக்கியம். ஓகேவா? சரி. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இதே டேபிளில் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்மேட்டிங் இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா புரியிற மாரி வேணும் அப்படின்னா, அந்த ஃபார்மேட்டிங்லாம் நம்ம பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதில. இதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணுறதுன்னா என்ன? நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டே மவுஸை ட்ராக் பண்ணணும். மவுஸை கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஓகே. திரும்ப கீழே டவுன் ட்ராக் பண்ணுங்க. இந்த மாரி ட்ராக் பண்ணுறது தான் என்னது செலக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சும்மா அங்கங்க கிளிக் பண்ணோம்னா, இதுக்கு பேரு செலக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஒரு செல்ல செலக்ட் பண்ணுறது. ஓகேவா? சரி. இப்போ இது வந்து ஒரு டேபிள செலக்ட் பண்ணிட்டோம். இந்த டேபிள செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கூட வேணும்னா இங்கே என்ன பண்ணலாம்? பார்டர் அதெல்லாம் கூட இருக்குது. இங்கே ஃபார்மேட்லாம் இருக்குது. ஓகேவா? டேபிள் ஃபார்மேட்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபார்மேட் போனீங்கன்னா, நம்மளே கூட அதில் தேவையான ஃபார்மேட்லாம் பண்ணலாம். காலம் வித்து இந்த இருக்கு பாருங்க. காலம் வித்து, ரோ வித்து இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? சரி. தேவைன்னா நாட் நெசசரி. சில பேருக்கு வந்து ஆக்சுவலி இது வந்து இங்கே தெரியிற லைனிங் பார்த்தீங்கன்னா,
இந்த ரோ லைன், காலம் லைன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கிரே கலர்ல தான் இருக்கும். ரொம்ப டார்க்கா தெரியாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கிரிட் லைன் தான். பிரிண்டிங்லலாம் வராது. இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பார்டர்லாம் நல்லா திக்கா வேணும் அப்படின்னா, நீங்க பார்டர் குடுத்துக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு, மேல பாருங்க அதில பார்டரே இருக்கும். அதில போய் ஆல் பார்டர் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்டர் நல்லா அந்த கோடெல்லாம் தெரியும். பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்படி வச்சு பண்ணா தான் ஈஸியா இருக்கும். அப்பதான் புரியிற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மாரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? சரி. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பேசிக். இப்ப நம்ம அடுத்து என்ன கான்செப்ட்குள்ள போப்போறோம் அப்படின்னா, ஃபார்முலாஸ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சிம்பிளான ஒரு பேசிக்கான ஃபார்முலாஸாவது நமக்கு போட தெரியணும் எக்ஸல பொறுத்தவரைக்கும். நான் அதனால தான் ஸ்டூடண்ட் மார்க் ஷீட்டே எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இதில சிம்பிளா ஒரு ஆட் பண்ணிறலாம். ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா, ஆட் பண்ணா டோட்டல் கிடைச்சிரும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா, நம்ம டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டா ஆவரேஜ் கிடைச்சிரும். ஒரு ரிசல்ட் கண்டுபிடிக்கும்போது, நம்ம சிம்பிளா ஒரு இஃப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணா போதும். அந்த மாரி ஒரு சிம்பிள் கான்செப்ட்காக தான் இந்த ஸ்டூடண்ட் மார்க் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன ரிலேட்டடா வேணுமோ போட்டு பாருங்க. ஒரு இன்வென்டரி டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஒரு மேனேஜ்மென்ட் டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாரி எடுத்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் அதில என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்ப ஸ்டூடண்ட்க்கு ஒரு டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப அருண் இருக்கு. இந்த அருணுக்கு மார்க்லாம் போட்டாச்சு. ஓகேவா? தமிழ் மார்க்கு, இங்கிலீஷு, மேத்ஸு, சயின்ஸு மார்க் போட்டாச்சு. இப்ப எனக்கு டோட்டல் வேணும். இப்ப டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, ஒரு ஃபார்முலா போட போறோம். ஓகேவா? ஒரு பேசிக்கான ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்டின்னா சம். ஓகேவா? பேசிக்கான ஃபார்முலா சம். இந்த சம்முங்கிற ஃபங்ஷனை யூஸ் பண்ணி ஆடு, மல்டிபிள், டிவைடு, ஓகேவா? சப்ராக்ஷன் 4மே பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிள்ஸை மட்டும் மாற்றி போடணும். ஆட் பண்ணுறதா இருந்தால் ப்ளஸ் போடுங்க. ஓகேவா? சம் வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம்னா ஆட் தான் பண்ணும். சம் ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா ஆட் தான் பண்ணும். பட் அதே வந்து நீங்கள் ஒரு செல்லை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சப்ராக்ஷன் சிம்பிளை போட்டிங்க மைனஸ் சைன் போட்டிங்கன்னா சப்ராக்ட் பண்ணி கொடுக்க போகுது. அதே சம்மை போட்டு நீங்கள் மல்டிபிள் ஓகேவா இன்ட்டு அந்த சிம்பிளை போட்டால் அது மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். அதே டிவைட் பண்ணணும்னா டிவைட் சிம்பிள் போடணும். ஓகேவா? ஸோ சம்மை யூஸ் பண்ணி அப்படி பண்ணலாம். சம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக என்ன பண்ணும் ஆட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? சரி, இது ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன். சரி, இப்போ இதில் யூஸ் பண்ணுவோம். டோட்டலில் நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் மஸ்ட் ஸ்டார்ட் ஈக்குவல். ஈக்குவலில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த ஃபார்முலா எப்படி போட்டாலும் சரி, இது கம்பல்சரி. ஓகேவா? சரி, பாருங்கள் இந்த இடத்துல ஈக்குவல். ஓகேவா? போட்டாச்சு. நான் என்ன சொன்னேன்? சம் எஸ்யூ. ஓகேவா? எஸ்யூன்னு அடித்தாலே இங்கே கீழே ஒரு லிஸ்ட் அவுட் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? நீங்கள் ஒன்று டைப் பண்ணுங்கள், இல்லை மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்கள். அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணால் சம்னு இருக்கா, அங்கே போயிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா அது செட் ஆகிடும். எப்போதுமே கீபோர்டு நிறையா யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். மவுஸ் யூஸ் பண்ணுறத விட கீபோர்டில் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, ஈக்குவல் டு சம்னு போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபார்முலானா இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு போட்டிருக்கும். ஃபார்முலாவோட நேம் இருக்கும். ஃபார்முலா என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா இருக்கும். அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். போட்டுட்டு அதில் என்ன கேட்குது பாருங்கள், நம்பர் 1 அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த நம்பர் 1 என்னது? அருணுக்கு நம்ம இப்போ டோட்டல் மார்க்கு போட போகிறோம். தமிழில் வந்து 78 போட்டிருக்கு. ஓகேவா? அந்த 78ங்கிறது எங்கே இருக்குது? அந்த செல்லோட நேமை கொடுங்க. ஓகேவா? செல்லோட நேமை கொடுங்க. ஓகே, செல் நேம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு கமா. அங்கே கமான்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது தெரியலன்னா இந்த கீழேயே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஒரு ஃபார்முலான்னு எடுத்திங்கன்னா அந்த டீட்டெயிலோட அந்த ஃபார்முலாலாம் காமிச்சிட்ருக்கோம். அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, கமா கமா. இப்படி இந்த செல் நேமை செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபார்முலா வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணால் அதில் பாருங்கள் B2, C2, D2, E2 அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? கமா போட்டு காமிச்சிருக்கா? இந்த நம்பர்ஸை தான் இதை வந்து ஆட் பண்ண போகும்.
B2னா செல்லை ஆட் பண்ண போகும், அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ண போகுது. ஓகே, இந்த சார் டோட்டல். சரி, இது இப்படி தான் போடணுமா அப்படின்னா இப்படி இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவல். ஓகேவா, ஜஸ்ட் டைரெக்டாகவே என்ன பண்ணுவாங்க, அந்த செல்லை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த செல்லை அப்படியே போட்டு கூட போடுவாங்க. இப்போ இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க, இங்கே கமா போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல்ட்டு போட்டு இப்படி அதில் நம்ம இப்படி தான் கமா போட்டு தானே கொடுத்தோம், ஆனால் கமா போட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுது, எரர் காட்டுது. ஓகேவா, வெறும்னா B2, C2 வந்து பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இங்கே வேல்யூன்னு வந்திருக்கா, வேல்யூவே இல்லாமல் கொடுத்துருக்கோம், அது ஒரு எரர். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல கசர் இருக்கா, இங்கே மேலே பாருங்கள் ஃபார்முலா பாரில் காமிச்சிட்ருக்கா, அதுதான் ஃபார்முலா பார். ஓகேவா, நம்ம செல்லில் ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவை அங்கே காமிச்சிட்ருக்கோம். சரி, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், ஒரு செல்லில் போயிட்டு டீட்டெயில் பார்க்கணுன்னா F2 போட்டால் தெரிஞ்சிடும். சரி, வெறும்னா கமான்னு போட்டு கொடுத்தா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஓகேவா, அந்த இடத்துல வேல்யூ இருக்குது, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் அது எரர் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல கம்பல்சரி நம்ம சரி ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணுறதுக்கு சிம்பிள் என்ன, ப்ளஸ். அட்லீஸ்ட் இதையாவது போடணும், ப்ளஸ். ப்ளஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ டோட்டல் பண்ணி வந்துருச்சு. இப்படியும் போடலாம். பட் என்னென்னா நம்ம எப்போதுமே ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா, சரி. தென் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஃபார்முலாவை போட்டுருவோம். ஃபார்முலா என்னது, சம், SUM, சம் போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், B2, C2, D2ன்னு அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தோமா, அதுக்கு பதிலாக ஒன்றும் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் செல்லு B2. ஓகேவா, அந்த லைன் ஃபுல்லாக தானே சயின்ஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணிடலாம், ஸ்டார்டிங் செல் போட்டுட்டு கோலன் எண்டிங் செல்லை போட்டுடலாம். அதுவே செலக்ட் பண்ணிடும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடுச்சா, இப்படியும் போட்டுரும். ஓகே, இப்போ அருணுக்கு டோட்டல் போட்டாச்சு. இந்த மாதிரி எத்தனை மெத்தட் வேணாலும் இருக்குது, போட்டுக்கலாம் நீங்கள். இதே போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் தனித்தனியாக டைப் பண்ணணுமா அப்படின்னா டைப் பண்ண தேவையில்லை. ஓகேவா, இதை வந்து என்ன பண்ணுங்க, இந்த கார்னரில் போனீங்கன்னா ஓகேவா, இதை போட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் போகணும். செல்லில் போய் செல்லில் லாஸ்ட்டில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் மாறும். ஓகேவா, இந்த ப்ளஸ் சிம்பிள் இப்படி போனீங்கன்னா மாறும். ஓகேவா, அதை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஓகேவா, இது ஆட்டோ ஃபில்னு பேர். இது இன்னொன்றும் பண்ணலாம். ஆட்டோ ஃபில் பண்ணும்போது கூட சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், டேட்டா ரொம்ப பெருசாக இருக்குது, டேபிள் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா, அதை விட இன்னொரு மெத்தடு, நீங்கள் ஜஸ்ட் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் அங்கே கொண்டு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படி டக்குன்னு அதுவே எது வரைக்கும் டேட்டா இருக்கோ அது வரைக்கும் அதுவே ஃபில்லப் பண்ணிடும், ஃப்ளாஷ் ஃபில். இப்படியும் பண்ணிடலாம். ஓகேவா, இது ஒரு ஈஸியான மெத்தட். சரி, இப்போ டோட்டல் போட்டோம். இப்போ அடுத்த ஆவரேஜ் பார்ப்போமா. ஆவரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டோட்டல்லேருந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூ அப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வேல்யூஸை கொண்டு வந்தீங்கனாலும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சரி, இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல், ஓகேவா, ஆவரேஜ். ஓகேவா, ஆவரேஜுக்கு ஆவரேஜ்னே ஃபார்முலா இருக்குது, இருக்கா, ஆவரேஜ். ஓகே, போட்டுட்டு நம்பர், என்ன நம்பரு, நம்பர் தான் இந்த செல்லில் இருக்கா, இந்த செல்லை இப்படியே மவுஸை பிடிச்சின்னு ட்ராக் பண்ணுங்க. பரவாயில்ல, டோட்டலாக பண்ணிடக்கூடாது, டோட்டல் வேறு, மார்க்கை மட்டும் தான் கொடுக்கணும். மார்க் எங்கே இருக்கோ அது வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணால் என்ன வந்துருச்சு, ஆவரேஜ் வந்துருச்சு. ஓகேவா, இப்படியும் போடலாம். இல்லைன்னா ஆவரேஜ் வேறு ஒரு இடத்துல போட போகிறீங்க, டோட்டல் ஒரு இடத்துல இருக்குது, இல்லை நான் வேறு மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி போடலாம் பாருங்கள். டோட்டல் செல் இருக்கா, டோட்டல் செல் பை 4. ஓகேவா, 4 மார்க்கால் டிவைட் பண்ணால் ஆவரேஜ், இப்படியும் கொண்டு வரலாம். ஓகேவா, சரி. ஸோ 2 மெத்தட் சொல்லியிருக்கேன், பட் ஃபஸ்ட்டு மெத்தடு கரெக்டு. ஓகேவா,
செகண்ட் மெத்தட்லேயும் போடலாம் நீங்கள், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஓகேவோ அது மாதிரி போடுங்க. ஓகேவா? ஆவரேஜ். இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 ஃபார்முலா பார்த்துட்டோம் நம்ம. ஓகேவா? சம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் ஆவரேஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ அடுத்து இங்கே என்னென்னா நம்ம ரிசல்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். ரிசல்ட் என்ன? பாஸா ஃபெயிலான்னு கண்டுபிடிக்கிறது தானே ரிசல்ட்டு. ஓகே, ரிசல்ட்டுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். என்ன? எல்லா சப்ஜெக்ட்லேயும் 35, அபோவ் 35 எடுத்தால் பாஸு, பிலோ 35 எடுத்தால் ஃபெயில். ஓகேவா? சரி, இதை இப்படியும் போடலாம். அதுக்கு பதிலாக நம்ம டோட்டலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு சப்ஜெக்டில் 35 மார்க்கு அப்படின்னா அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டோட்டலில் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டில் 40 எடுத்தால் தான் பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்ஜெக்டில் 40யாவது எடுத்திருக்கணும். இப்போ இங்கே வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40. இப்போ 4 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 160. ஓகேவா? 160. ஒவ்வொரு தமிழில் 40, இங்கிலீஷ் 40, மேக்ஸு 40, சயின்ஸு 40. ஓகேவா? அப்போ என்ன வேணும் எனக்கு? 160 டோட்டல் இருந்தால் தான் அவங்க பாஸ் ஆகிருப்பாங்க இல்லையா? இல்லைன்னா கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லையாவது போயிருந்தால் தான் 40யோட கம்மியாக எடுத்தால் அப்போ 160 வராது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ டோட்டலை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் வந்து 160க்கு மேலே இருந்தால் பாஸ், இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது நம்ம பாஸ் மார்க் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். நான் 40ங்கிறத வச்சு சொல்லியிருக்கேன், 35 வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை இதை விட இன்னும் அதிகமாக 50 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்மளோட டார்கெட் என்ன? நம்ம பாஸ் ஃபெயில் எதை வச்சு எத்தனை மார்க்கை வச்சு நம்ம ரிசல்ட் போட போகிறோம், அதுதான் நமக்கு முக்கியம். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 40 வச்சுக்கிறேனே. ஒவ்வொரு சப்ஜெக்டும் எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? 40. ஓகேவா? 40க்கு மேலே இருந்தால் பாஸ், கம்மியாக இருந்தால் ஃபெயில். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டோட்டலை வச்சு போட்டுறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றோமா? இதுக்கு மேலே இருந்தால் பாஸ் போடு, இதை விட கம்மியாக இருந்தால் ஃபெயில் போடு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஒரு டேபிளில் நம்ம ஒரு கண்டிஷன்னு கொடுக்க போகிறோம்னாலே அந்த இடத்துல கண்டிப்பாக ஈஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா அது. என்னது? இஃப். ஐஎஃப், இஃப். ஓகேவா? ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம்னாலே என்ன ஆகிடும்? இஃப் அங்கே போட போகிறோம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஃபார்முலாவுக்கு கம்பல்சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஈக்குவல் போடணும்னு சொல்லியிருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. ஈக்குவல் இஃப். இஃப்பும் கூட அங்கேயே வந்திருக்கா? ஓகே, இஃப்லேயே நிறையா இருக்குது, நம்ம சும்மா இஃப்ங்கிற கான்செப்ட் மட்டும்தான் இப்போ பார்க்க வரோம். ஓகேவா? சரி, இஃப் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இஃப்னு போட்டாலே கீழே லாஜிக்கல் டெஸ்ட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சா? லாஜிக்கல் டெஸ்ட் என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு டோட்டல் இருக்குல்ல இந்த இடத்துல, எதனா போட்டிருக்கோம், இந்த F2ல டோட்டல் இருக்குது. ஓகேவா? டோட்டல் எனக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல், இந்த சிம்பிள்லாம் தெரியும். பெருசாக சிறுசாலாம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்காங்கிறதுக்கெலாம் அந்த சிம்பிள்லாம் போட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த சிம்பிள் தான் இங்கே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென். ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் எவ்வளோ வேணும் அப்படின்னா எனக்கு 160, 160. அதாவது அப்போ ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40 எடுத்தால் தான் 160 வரும் இல்லையா? சரி, இப்போ 160 அப்படி எடுத்தால் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? பாஸ்ன்னு போடுறேன். அப்படி இல்லைன்னா, ஓகேவா, 2 ஆப்ஷன் இருக்குல்ல, பாஸு ஃபெயிலு. இப்போ கண்டிஷன் கொடுத்துட்டேன், என்ன 160க்கு மேலே இருக்கணும், எங்கே F2 போய் செக் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அந்த கண்டிஷன் ஓகே, அவங்க 160க்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன வரணும்? எனக்கு பாஸ்ன்னு கொடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா ஒரு கமா போட்டு அங்கே இன்னொரு கண்டிஷனை போடுறேன், என்ன? ஃபெயிலு. கண்டிஷனை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். புரியுதா?
தெரியுதா? ஓகே, இப்போ பாருங்க என்ன போட்டிருக்கேன்னு. இது ஃபஸ்ட்டு வர்றது கண்டிஷன். ஓகேவா? அந்த கண்டிஷன் ஓகே அப்படின்னா வர்றது, இதுக்கு பேர் வந்து ட்ரூன்னு சொல்லுவாங்க. இஃப் வந்து இந்த இஃப் பார்ட் ஃபஸ்ட்டு வர்ற டெஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓகேக்கான கான்செப்ட் என்னவோ அதை கொடுக்கணும். இப்போ பாஸ்ன்னு போட்டிருக்கேன். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வேறு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா ஃப்ரீ அப்படின்னு போட்டுருக்கோம். ஓகேவா? சரி, முன்ன சொன்ன மாதிரி தான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் கூட வந்துடும். இப்போ இதே லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபெயில் வந்துருச்சு. ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருக்காரு, வெறும் 150 தான் எடுத்திருக்காப்புல. ஏன்? இது 2 தான். ஒன்று இதில் இங்கிலீஷ் 40, சயின்ஸ் 45. இதே தமிழ் பார்த்தா 35 தான் இருக்குது. மேக்ஸ் வந்து 30 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகி போச்சு, ரொம்ப கம்மியாக போச்சு. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் அந்த இஃப் கான்செப்டோட ஒரு பவர். ஓகேவா? சரி, புரியுதுங்களா? இப்போ சிம்பிளாக ஒரு லாஜிக்கலாக எப்படி நம்ம கண்டிஷனை போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, தென் வேறு என்ன பண்ணலாம்? இப்போ இதில் எனக்கு இன்னொரு ஒரு இது வேணும். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை கவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன் தான். கவுண்ட் பண்ணுறது, அடிக்கடி கவுண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒரு இன்வென்ட்ரியெல்லாம் போடுறீங்க, ப்ராடக்ட்லாம் போடுறீங்க. அந்த ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது கவுண்ட் பண்ணி பார்க்குறது. ஓகேவா? கவுண்டிங்கெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது வந்து கவுண்ட்டுன்னே இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஈக்குவல். ஓகேவா? ஈக்குவல் போட்டு கவுண்ட் அப்படின்னே ஒன்று இருக்குது. கவுண்ட் இந்த இருக்கா, டேப் கொடுங்க, கவுண்ட் செட் ஆகிடும். வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ நான் இப்படி போட்டிருக்கேன். C2லேருந்து C6 கவுண்ட் பண்ணுறேன், 5. ஓகேவா? சரி, ஏன்னா இப்போ ஒரு ரிசல்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ யாராவது வராமல் இருந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஆப்சண்ட் ஆகிருக்கு. இப்போ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, கவுண்ட் ஏன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? கவுண்ட் ஏ அப்படிங்கும்போது கவுண்ட் ஏ அது கீழே இருக்கும். கவுண்ட் ஏ. ஓகேவா? கொடுத்துட்டு இங்கேயும் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்கேயும் ஃபைன் வந்துருக்கு. என்ன டிஃப்ரென்ஸு இப்போ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு வேல்யூ இல்லை. ஓகேவா? இப்போ இதை வந்து கவுண்ட் பண்ணி காட்டுது. என்ன நம்பர் ஆஃப். ஓகேவா? இதை வந்து இன்னும் கூட ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் 19 காமிக்குது கவுண்ட். ஓகேவா? அதாவது மொத்தமாக எத்தனை ரெக்கார்டு இருக்குது. ஓகேவா? எத்தனை செல்லில் என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஓகேவா? இது இப்படி ஒன்று போடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடுறேன். இடத்துல பாருங்கள் 0ன்னு காமிக்குது. ஏன் அப்படி காமிக்குது? ஏன்னா இந்த இடத்துல வேல்யூவை தான் நம்ம கவுண்ட் பண்ணலாம். அங்கே என்ன பண்ணோம், நம்ம சப்ஜெக்டை இருக்குல்ல அந்த டைட்டில், அதை போய் செலக்ட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணால் அதை பொறுத்த வரைக்கும் அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அல்ஃபாபெட்டில் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. அதனால் அது என்ன பண்ணிடுச்சு, 0 அப்படின்னு காமிச்சிருச்சு. ஓகேவா? சரி, இதையே கவுண்ட் ஏல போட்டு பார்ப்போமா? கவுண்ட் ஏல போயிட்டு இதுலேயும் அதை கொடுக்குறேன். ஆனால் கவுண்ட் ஏல கொடுக்கும்போது அது என்ன பண்ணது பாருங்கள்.
அது வந்து 0லாம் காட்டலை. என்ன காமிச்சிருச்சு? அந்த 4 சப்ஜெக்ட் இருக்குது, 4 செல்லுலேயும் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அப்போ அதை நமக்கு ரிசல்ட்டை காமிச்சிருச்சு. கவுண்ட்டுக்கும் கவுண்டியருக்கும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? சரி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் வந்து ஏதாவது ஹையஸ்ட் வேல்யூ, அதிகமான மார்க் எடுத்தவங்க, கம்மியாக மார்க் எடுத்தவங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து அதில் பார்க்கணும். இப்போ டோட்டல் ஹையஸ்ட்டு டோட்டல் நான் கண்டுபிடிக்கணும். இல்லை ஹையஸ்ட்டு மார்க்கு, இப்போ மேக்ஸில் வந்து ஹையஸ்ட்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்க் ஷீட்டுக்குன்னு இல்லை, நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள், சார்ட் அண்டு ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதில் சார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இருக்கா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண சார்ட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஓகே, சார்ட் பண்ண சொல்லிட்டேன். அது என்ன பண்ணுது? ஸ்மால் நம்பர்லேருந்து, ஓகேவா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் சொல்கிறோம்ல, அதுதான். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போயிருக்கு. ஓகேவா? குமார் இதுதான் ரொம்ப லோவாக வாங்கியிருக்காங்க, 150. அப்படியே போயிட்டு லாஸ்ட்டில் 365. ஓகேவா? 400க்கு 365. ஓகேவா? யார் இந்த ரெக்கார்டு? ஓகேவா? இப்படியும் காட்டலாம். இது சின்னதுலேருந்து பெருசு போயிருக்கு. இல்லை இதே வந்து இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், அதை போட்டிங்க அப்படின்னா ஷார்ட் கொடுங்க. ஓகேவா? இப்போ தெரியுதா? இப்போ அதில் இந்த மீனா. ஓகேவா? இதான் என்னது? ஹையஸ்ட். ஆவரேஜும் மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு ரெக்கார்ட் மாறுறதுன்னா எல்லாமே தான் மாறும். அந்த ஒரு செல் மட்டும் மாறுதுன்னு அர்த்தம் இல்லை. ஓகேவா? எல்லாமே தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே கூட ஃபில்டர்னு ஒன்று இருக்கும். இது இருக்கா கீழே? ஃபில்டர்னு என்ன, ஒரு ஃபியூனல் மாதிரி தான் போட்டிருக்கும். இந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? கிளிக் பண்ணால் என்ன பண்ணும்? எது தேவையோ அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கிறது. ஓகேவா? பாருங்கள், அந்த ஃபில்ட்ரு வேண்டான்னா நம்ம அதை போய் கிளிக் பண்ணால் கேன்சல் ஆகிடும். ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு, இப்போ இங்கே ரிசல்ட் இருக்குல்ல, இப்போ இங்கே ரிசல்ட் இருக்குது, நான் பாஸ் ஆனவங்கள மட்டும் பார்க்கணும், தேடி தேடி எடுக்க முடியாது என்னால், நிறையா இருக்குது ரெக்கார்ட்ஸு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல போயிட்டு இங்கே கசர் வச்சுருக்கேன். ஓகேவா? ரிசல்ட் தெரியுதா? இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இங்கே போய் ஃபில்டர், ஓகேவா, போட்டாச்சா? அந்த இடத்துல ஒரு சின்ன பட்டன் வந்திருக்கா? பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தேவை ஃபைல் மார்க்கு, யார் ஃபைல் எடுத்திருக்காங்களோ நான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே ஒரு டிக் இருக்கா? ஃபெயிலுங்கிறதுக்கு கீழே டிக்குன்னு இருக்கும். இப்போ நான் பாஸ் அதை எடுத்துடுறேன், அது தேவையில்லை, எனக்கு ஃபெயில் மார்க் யாருன்னு பார்க்கணும். அப்போ ஃபெயில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணலாம்? இப்போ ஃபெயில் மார்க்கை மட்டும் நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி காட்டும். புரியுதுங்களா? எது எந்த ரெக்கார்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்காக ரெக்கார்ட்லாம் டெலீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை, ஜஸ்ட்டு ஹைட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். திரும்ப அதே இடத்துல போயிட்டு இதில் போய் செலக்ட் ஆல் கொடுத்துட்டா எல்லா ரெக்கார்டும் எதெல்லாம் ஹைட் ஆனுச்சோ அதெல்லாம் திரும்ப வந்துடும். அதே மாதிரி எனக்கு பாஸ் ஆனதை மட்டும் நான் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுங்க? இந்த ஃபெயிலுங்கிற டிக்கை எடுத்துருங்க. இப்போ பாஸில் டிக் இருக்கா? ஓகே, இப்போ இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஓகே அப்படி கொடுங்க. இப்போ பாஸ் அது மட்டும் நமக்கு காணும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சார்ட் பண்ணுறது, ஃபில்ட்ரு பண்ணுறது, இதெல்லாம். இந்த ஃபில்ட்ரு ஆப்ஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுங்கள்? அதில் போயிட்டு இந்த ஃபில்டர்னு இருக்குல்ல, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுல, ஆரோ மார்க் மாதிரி உள்ளது, அது கேன்சல் ஆகிடும். ஒரு நார்மல் டேபிள் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன டேபிள் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஓகே, இது ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, தென் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும்போது இந்த டேபிளில் ஏதாவது ஒரு ரெக்கார்டை நான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்குது. ஓகேவா? நிறையா இருக்குது ரெக்கார்டு. அப்போது ஒரு பர்டிகுலராக ஒரு நேமை தேடணும். ஓகேவா? அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஃபைண்ட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் இதில் வேர்டு எல்லாம் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபைண்ட். ஓகேவா? இப்போ தேடுறது வேறு ஒன்றும் இல்லை. Ctrl F ஷார்ட்கட் கீ, Ctrl F கொடுக்குறேன்.
ஒரு சின்ன பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் வந்துருக்கும். இந்த பாக்ஸில் போயிட்டு ஃபைண்ட் வாட் அப்படின்னு இருக்கு. அங்கே போய் நான் தேடுறேன். என்ன தேடுறேன் அப்படின்னா, எனக்கு அருண்ங்கிற ரெக்கார்டு வேணும். அப்போ அருண் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா அங்கே போய் கர்சர் நிற்குது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இதில் சின்னதாக அந்த பார்டர் கொடுத்தோம் இல்லையா, அந்த பார்டரை மட்டும் நான் எடுத்துட்றேன். ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, பார்டரை எடுத்துடுறேன். நோ பார்டர் வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த கர்சர் மூவ் ஆகிறது தெரியும். ஓகே, சரி. இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். நான் என்ன சொன்னேன், அருண்கிற ரெக்கார்டு வேணும். அருண் டைப் பண்ணிவிட்டேன். ஃபைன் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த இடத்துல போய் கர்சர் நிற்குதா. இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் தேடிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு 92க்கு மேலே உள்ள ரெக்கார்டு வேணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 90 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஆக்சுவலி இதில் வந்து கண்டிஷன் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 90ன்னு போட்டிருக்கேன். அப்போ 90 மார்க் இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. ஓகேவா? 90 ஒன்று இருக்குது, காமிச்சிருச்சு. ஓகே, திரும்ப ஃபைனான்ஸ் கொடுக்குறேன், இருந்தால் காமிக்கும் இந்த 90. யாரெல்லாம் 90 எடுத்தாங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ ஒரு பார்டர் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 40 மார்க் நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க வந்து 39 எடுத்திருக்காங்க. சரி, போயிட்டு போது ஒரு மார்க் போட்டு 40ன்னு போடலாம். அப்போ அதை நான் தேடணும் அப்படின்னா நம்மள அந்த இடத்துல போடலாம். ஓகேவா? ஃபைண்ட் நெக்ஸ்ட், ஃபைண்ட் வாட் என்னங்கிறத போட்டு தேடி அதை நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலை. ஓகேவா? ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலை. இந்த ஃபைண்டுங்கிறது என்னென்னா தேடுறது, அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குற ரெக்கார்டு அங்கே இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா அது காட்ட போகிறதில்ல. ஓகேவா? இப்போ இங்கே அருண்கிற ஒரு ரெக்கார்டை தேடணும். ஓகேவா? நான் ஒரு ராம்னு இல்லாத ஒரு ரெக்கார்ட் போடுறேன். ராம்னு இருக்கான்னு நான் தேடி பார்க்குறேன். இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியாது, அதால் ஃபைன் பண்ணி காட்ட முடியாது. ஓகேவா? யூ ஆர் லுக்கிங் ஃபார், கிளிக் ஆப்ஷன்ஸ் ஃபார் மோர் வேஸ் டு சர்ச். வேணால் வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. அட்வான்ஸ் ஃபைண்ட், அதில் போயிட்டு நீங்கள் தேடி பாருங்கள் அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஆக்சுவலி இங்கே ராம்னுங்கிற நேம் இல்லை. ஓகே, அதில் இருந்தால் காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. ஓகேவா? ஸோ ஃபைண்டை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் எஃப் ஃபைண்டு ஷார்ட்கட் கீ. இது என்ன பண்ணுது, அதுக்குள்ளே ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இந்த ரெக்கார்டை தேடுறேன் அப்படின்னா நீங்கள் போய் தேடிக்கலாம். ஓகேவா? சரி. அப்புறம் பேசிக்காக நம்ம இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்கும்போது நம்ம இதில் இந்த சார்ட் போடுவாங்க. ஓகேவா? அது ஒரு பேசிக்கான இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சார்ட் வந்து போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு விஷுவலைஸாக பார்க்கும்போது ஹையஸ்ட்டு லோயஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டேபிளாக உட்காந்து ஒவ்வொன்றா தேடி பார்க்குறதுக்கும், இப்போ இதில் வந்து 5 ரெக்கார்டராக இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக சொல்கிறோம், இது கூட இருக்குது, இது குறைச்சிருக்கு, இதுக்கு நீங்கள் டோட்டல் போடுங்க, இதை இப்படி போட்டால் ஈஸி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதே வந்து ரெக்கார்ட் நிறையா இருக்கும்போது, ஓகேவா? இப்போ ஒரு டார்கெட்லாம் வைக்கிறாங்க, ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் இருக்குது, அவங்களுக்கு வந்து டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மந்த் வைஸ் டார்கெட் பார்க்கணும். ஓகேவா? இல்லை ஒரு மந்த் வைஸ் சேல்ஸ் பார்க்கணும், ஒரு எக்ஸ்பென்சிவ் பார்க்கணும், இல்லை இன்கம் எந்த மந்தில் இன்கம் அதிகமாக வந்திருக்கு, இல்லை எந்த மந்த்து அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சார்ட் மெத்தடில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எதுக்கு நீங்கள் சார்ட் போடணுமோ அந்த டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டேபிள் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு தேவை ஸ்டூடெண்டோட நேமு, மார்க்ஸ், இதை வச்சு எனக்கு சார்ட் போட்டால் போதும். அப்போ நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, இங்கே மேலே பாருங்கள், இன்சர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா, மெனு. அந்த இன்சர்ட் மெனுலையே சார்ட்டுன்னு ஒரு ஏரியா இருக்கா, எந்த மாதிரி சார்ட் வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகேவா? நான் எக்ஸாம்பிளுக்கு நான் காலம் சார்ட்டை எடுத்துக்கிறேன். ஓகேவா? காலம் சார்ட்னு சொல்லுவோம், இல்லைனா பார் சார்ட்டுன்னு சொல்லுவோம். இது பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் இதை எடுக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன சார்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த சார்ட்டை போயிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதுவே என்ன பண்ணுது, 2D காலம், 3D ஸ்டைலு எல்லாம் அதுவே காமிக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா 3D மாடல் ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3D மாடல் எடுத்துகிட்டு, இல்லை இந்த
இது வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஓகேவா? வெர்டிக்கல், ஹாரிசான்டல் எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. சரி, இப்போ நான் இந்த மாடல் எடுத்துக்கிறேன். இல்லை, இந்த மாடல் போட்டாச்சா? போட்டால் இப்போ இங்கே சார்ட் வந்துருச்சா? ஓகேவா? பாருங்கள், ஜஸ்ட் இதில் வச்சு மூவ் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணால் என்ன ஆகும்? நமக்கு இங்கே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? பார்த்து ட்ராக் பண்ணுங்கள், கண்ணாமண்ணான்னு ட்ராக் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸில் வச்சு ட்ராக் பண்ணால் தான் சார்ட் ட்ராக் ஆகும். உள்ளே எதையாவது கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் அது தனியாக ட்ராக் ஆகி வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துருச்சா? இப்போ ஓகே, இந்த மாதிரி சார்ட். இப்போ பாருங்கள், இப்போ மீனா. ஓகேவா? இது என்ன பாராக இருக்குது? அது பார், அதான் பார் சார்ட்னே பேர். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திக் ப்ளூ இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் என்ன திக் ப்ளூலாம் என்ன கலரு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ். ஓகேவா? அப்போ ஆரஞ்சு மாதிரி இருக்குது, அது வந்து இங்கிலீஷ். அடுத்து க்ரீன் வந்து மேக்ஸு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது லைட் ப்ளூ வந்து சயின்ஸு. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே என்னென்ன கலருக்கு என்னென்ன டேட்டாவை நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு இங்கேயும் பக்கத்துலேயும் கொடுத்துருக்காங்க. இருக்கா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே சார்ட்டோட டைட்டில் இருக்குது. இல்லை டைட்டில் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க் ஷீட்டை வச்சு போட்டோமா, அதனால் மார்க் ஷீட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? மார்க் ஷீட் சார்ட். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ போடலாம். ஓகே, இது எல்லா சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியும். இதுலேயே வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு கலர் மாற்றணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் அதை போய் நீங்கள் கலர்லாம் மாற்றலாம். தெரியுதா? ஃபில் கலர். கலர்ஸ்லாம் ஏதாவது மாற்றணும், எனக்கு அந்த கலர் செட் ஆகலை, பார்க்க ஒரு விசிபிளாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் மாற்றிக்க முடியும். ஓகேவா? தெரியுதா? இந்த மாதிரி கலர்ஸ் மாற்றிக்கலாம். அதேமாதிரி இங்கே சார்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணும்போது சார்ட்டுக்கான டிசைன்லாம் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் அட்வான்ஸாக நம்ம பார்க்குற ஆப்ஷன்ஸ்லாம் அதில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ செலக்ட் பண்ணாலே அது வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக ஷீட்டுக்கு வந்துடும். ஓகேவா? சார்ட்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட்டோட டீட்டெயில்ஸ் வரும். இந்த சார்ட்டோட டீட்டெயிலுங்கும்போது இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கா? சரி, இது ஏன் அப்படி இருக்குது? இப்போ சப்போஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குமார் பாருங்கள், இதில் வந்து 30 தான் இருக்குது மேக்ஸ். இதில் பாருங்கள், குமார் இங்கே இருக்கா? குமார் பார்த்துக்கோங்க, குமார். ஓகே, இந்த குமாரில் ஓகே, இதில் வேல்யூவை நான் மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 தான் இருக்குது. இந்த இடத்துல 30க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 40 அப்படின்னு மாற்றினா ஓகேவா? இந்த மேக்ஸில் இந்த இடத்துல ஓகேவா? இதான மேக்ஸ் வேல்யூ, இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? திரும்ப நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அவர் வந்து 20 தான் வச்சுக்கோங்க. ஓகே, 20 மேக்ஸு 20. இந்த இடத்துல மேக்ஸ் பாருங்கள் க்ரீன் கலரில், இது 40லேருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் 20க்கு மாற்றிருக்கேன். ஓகே, இப்போ 20 மாற்றுறேன். இப்போ குறைஞ்சிருச்சா? ஓகே, உங்கள் டேபிளுக்கும் இந்த சார்ட்டுக்கும் லிங்க் இருக்குது இல்லையா? இந்த டேபிளை வச்சு தான் இந்த சார்ட்டே இருக்குது. ஓகே, இப்போ புரியுதா? விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி சார்ட் வேண்டாம், இது இப்போ பார்க்க எனக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? சார்ட்லேயே என்ன பண்ணலாம், நீங்கள் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மாற்றணும், வேறு ஃபார்மேட் மாற்றணும் அப்படின்னா சேஞ்சு சார்ட் டைப் கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேவா? எனக்கு இந்த மாடல் வேண்டாம், சும்மா நார்மலாக இந்த மாடல் வச்சுக்கிறேன் அப்படின்னா அதையும் கூட ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா இப்போ மீனாவுக்கு தனித்தனியாக இந்த மாதிரியும் பார்க்கலாம். நீங்கள் மீனா இந்த ஒரு ரெக்கார்டுக்கு மட்டும், அப்புறம் லக்ஷ்மி, அப்புறம் அருண், அப்புறம் ரவி, குமார். ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியாக பார்க்கலாம். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு சப்ஜெக்டை குறிக்கிது. ஓகேவா? இந்த மாதிரி தான் அவர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு பேசிக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஓகேவா? நம்ம பார்த்தது ரொம்ப ரொம்ப பேசிக்காக பிகினர்ஸ் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் இதற்கு இதை விட அட்வான்ஸாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஓரளவு உங்களுக்கு எக்ஸல்னா என்ன, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே.